Hello guys, welcome to this episode of Nee Romba Pesura. I'm Vignesh and this is Rahul. We have a very special guest for this episode. We have Joshua here. Joshua வந்து ஒரு photographer. Not just a photographer. Even photographer. So நாங்கள் basically ஏன் இந்த எபிசோட் சூஸ் பண்ணோன்னா லைக் மோஸ்ட் பீப்புள் ஃபோட்டோகிராஃபி சொன்னாலே பீப்புள் வில் திங்க் அபவுட் நேச்சர். நான் தான் இருப்பேன் நேச்சர், வைல்ட் லைஃப், நேச்சர், வெட்டிங் ஃபோட்டோகிராஃப் ஆர் அந்த ஃபுட்டு வச்சு அப்படி அந்த ஃபோட்டோவில் எடுப்பாங்க அது மாதிரி நினச்சிப்பாங்க. ஸோ ஸோ எங்களுக்கு வந்து வி வாண்ட் டு நோ லைக் வாட் இஸ் ஹேப்பனிங் பிஹைண்ட் ஈவென்ட் ஃபோட்டோகிராஃபி. லைக் என்ன உங்களுக்கு மைண்டில் தோணுது, லைக் ஹவு டு யூ வெயிட் ஃபார் தட் மூமெண்ட் டு கம்? ஸோ அந்த மாதிரி for a person who doesn't know who Joshua is, can you introduce also? I mean, from your perspective, I mean, naanga introduce pandradhu. So basically, as usual, every engineer dropout becomes an artist. Okay. So I chose photography. So அப்படியே engineering dropout பண்ணேன். சத்யபாமால படித்தேன் ஒரு 2 years. ஒரு 1 year கேப் எடுத்துட்டு I was figuring out. ஏன்னா விஸ்காமில் வந்து 2 செமஸ்டர் தான் வந்து ஃபோட்டோகிராஃபி இருக்கும். அது என்ன கற்றுப்போம்லாம் தெரியாது. ஏன்னா நான் விஸ்காம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். அவங்க பண்ணுற அவுட்புட், அவங்களோட ஃபோட்டோகிராஃபி. ஒரு சில பேர் வந்து தே டூ ரிசர்ச் அண்ட் அப்படியே வந்துடுவாங்க. பட் ஐ வாண்ட் டு ஸ்பெஷலைஸ் டிகிரி ஆன் இட். ஒன்னா டிகிரி பண்ணால் இதில் தான் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஐ வாஸ் அப்ளைங் இன் யூகேல கிடைச்ச எல்லாமே ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கவர்மெண்ட் வந்து அண்டர் கிராட்ஸ் கான்ட் ஒர்க் பார்ட் டைம் அப்படின்னு. ஸோ அட்மிஷன்லாம் கிடச்சி எல்லாமே பண்ணி நான் ஆக்சுவலி இங்கே இருந்திருக்க மாட்டேன். அது கிடச்சே போயிருந்தேன் தான். ஸோ அதுக்கப்புறமா லாஸ்ட் மினிட்ல வந்து அதே கோர்ஸ் இங்கே இருக்கான்னு தேடி பார்க்கும்போது சிம்பியாசிஸ் பூனேல இருந்தது. ஸோ காலேஜ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ அப்ளைட் இன் ஜூனில் காலேஜ் ஆரம்பிச்சிட்டாங்க. தர முடியாது, நிறைய பண்ணிட்டாங்க. கால் அட்டென்ஸ் பண்ணுறது கிடையாது, மெயில் எதுவும் பண்ணுறது. அப்புறமா வந்து சண்டை போட்டு நேரில் போய் நின்று எனக்கு இந்த டிகிரி இந்த வருஷம் பண்ணி ஆகணும், இந்த வருஷம் பண்ணால் என்னால் இன்னொரு இயர்லாம் சும்மா வேஸ்ட் பண்ண வயசாகுதுல்ல. ஸோ அப்புறமா ஐ காட் இன் டு 3 years நைஸ் லைஃப். இப்படி இந்த லைஃப் இப்படி மாறிடுச்சு. பேசிக்கலி கல்ச்சர் சேஞ்ச் நிறைய இருந்தது. ஸோ ஆர்ட் வைஸ் நிறைய சேஞ்ச் இருந்தது. ஸோ ஐ யூஸ் டு டூ வைல்ட் லைஃப் முன்னாடி. So I had one album of wildlife, which got me into symbols. அந்த wildlife photos பார்த்து எனக்கு ஒரு ஃபோட்டோலாம் பார்த்துட்டு they were like, this looks like a painting. So that's the one reason that you got admission அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அப்படியே போச்சு. 3 வருஷம் முடிச்சு ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருந்த டைமில் தான் வந்து I started working with SA. I mean, was SA the same SA as now that time, or like he was just starting to grow? No, not matter. I know SA, you know how I know SA? Like everyone else, I know SA through lungi dance video on YouTube. Okay. அதுக்கு முன்னாடி SA யாருன்னு தெரியாது, ஸ்டாண்ட் அப் காமெடினா என்னன்னு தெரியாது. Okay. KK மட்டும் தெரியும், because KK was the guy who started this in Chennai. So KK தெரியும். KK ஓட ஒரு ஷோக்கு நான் போயிருக்கேன் பூனேல. You know this show called Second Decaution. So அதுக்கு நான் போயிருந்தேன் பூனேல. அது நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போகிறோம். அதுக்கப்புறமா வந்து கெனி செபாஸ்டியனோட ஷோ, பிகாஸ் யூனோ என் ஃப்ரெண்டுக்கு வந்து கெனி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஐ மேட் ஹர் வாட்ச் த லைவ் ஷோ. ஸோ அந்த டைம் நான் போனேன். அதுக்கப்புறமா ஐ காட் டு நோ SA த்ரூ லுங்கி டான்ஸ் வீடியோ. அண்ட் யா, இட்ஸ் அ வெரி பிக் ஸ்டோரி டு இட். SA's cousin studied in Symbiosis. Okay. So we were badminton mates. We play a lot. So he only asked me, can you do Pune show? Okay. So this was November 2017. Okay. November 2017, SA oda first, I was not ready, first tour, India tour. So ஒரே ஒரு city Pune, and I did that show on a barter system. I'll give photos, you give me tickets. Nice. So me and I got like another few friends, and ஒரு சில காலேஜ் பசங்களுக்கு I got the tickets on lower price. College pass, student pass. ஸோ அந்த மாதிரி பண்ணி we went, we had a nice time and all. ஸோ அவ்வளோதான், அதோட முடிஞ்சது. நாங்கள் ஆக்சுவலி வந்து ஓகே SA is like famous now, like we get to click him அப்படின்னு தான். But like yeah, recently it happened, we got nice show, we saw nice show. ஸோ அப்புறமா தான் இன்டர்ன்ஷிப் பீரியட் வந்து February 2018 நடந்தது. அண்ட் மார்ச்சில் வந்து he is announcing his second tour. And he said, he just phoned you and said, hey, no. அப்படிலாம் நடக்கல ப்ரோ. உடனே ஃபோன் கால் வரும், அப்படியே நீங்கள் கூப்பிட்றாங்க அந்த ரேஞ்சில். ஸோ ஐ வாஸ் இன் மும்பை. ஐ டோல்ட் மை ஃப்ரெண்ட், ஐ மீன்
my SA's cousin, my friend, his name is Anand. So அவன்கிட்ட வந்து கால் பண்ணி மச்சான் இந்த மாதிரி மும்பை ஷோ நடக்குது. ஸோ திஸ் டூர் started from மகாராஷ்டிரா, பூனே மும்பையில் தான் ஆரம்பிச்சது. ஸோ பூனே ஐ கான் டூ இட், மும்பையில் 2 ஷோ இருக்குது. I'll do the same day. Okay. So that's the time I was put in touch with SA's manager, who was a Bangalore guy. So that time SA was in another different production house. Okay. So on the manager he was like, okay da, I'll pay your cab reimbursement and all, everything. And he told, I'll pay you the cab reimbursement and I'll give you tickets away. So after they saw the work, he was like, dude, you know what, I'll pay for the show also. And then அந்த வாரம் போயிடுச்சு. கரெக்டாக 2 days முன்னாடி பெங்களூர் அண்ட் மைசூர் இதாக இருக்குது. So he called me, manager called me, will you be able to do the tour if we fly you down here? So my work is Monday to Friday I work as an intern in Mumbai. மும்பையில் இன்டர்ன்ஷிப் பண்ணுறது வந்து பெரிய ஒரு தலைவலி. காலையில் லோக்கல் ட்ரெயின் ஏறி போய் 40 நிமிஷம் ட்ராவல் பண்ணி வந்து ஸோ ஃப்ரைடே நைட்டு வந்து சீக்கிரமாக வந்து நான் கோ டு ஏர்போர்ட், கேட்ச் அ ஃப்ளைட், கோ டு ஷோ, சாட்டர்டே சண்டே ஷோ முடிச்சு மறுபடியும் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் மண்டே பிடிச்சிங்க வந்து மறுபடியும் ஐ ஹேவ் டு கோ டு இன்டர்வியூ. ஸோ இது நடுவில் வந்து SA ஹேஸ் டு அப்லோட் சிக்னேச்சர் போஸ்ட் தட் நைட் அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆல்பம் போடும். ஸோ எல்லாமே ஆன் டைம் நடந்துட்டு இருந்தது. பேசிக்லி SA இஸ் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஸோ அண்ட் ஐ எம் an OCD. I have OCD, so much OCD. நிறைய விஷயத்தில் இருக்கு. ஸோ we got along. Okay. So we got along and அப்படியே ஆரம்பிச்சது தான். And when he shifted company, I asked him, what is the scene now? Like, you are with me. As long as I still remember those texts by him. As long as you outgrow, you will work for me. Nice. Wow. So nice. Yeah. That's nice. So he is a very nice person who I ever worked with. Wow. ஸோ நிறைய லைக் அவர் ஷோஸ்லேயே லைக் நிறைய எவ்வளோ ஷோஸ் நீங்கள் கவர்ட் 35 till now. 35 ஷோஸ். வாவ், நைஸ். ஸோ அதில் அவரோட சிக்னேச்சர் போஸ் ஒன்று இருக்கும்ல, லைக் இப்போ கீழே அப்படியே அந்த பரதநாட்டியம் பொண்ணு பாட்டி போஸ். ஸோ அதை நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோ கேப்சர் பண்ணீங்களா? இல்லை ப்ரோ, ஹி வாஸ் டூயிங் தட். ஒரு நான் ஃபஸ்ட்டு கவர் பண்ண ஷோவில் வந்து இட் வாஸ் அ கேஃபே டைப் ஏரியா. ஸோ அங்கெல்லாம் வந்து முழுமண்டி பண்ண முடியல. பூனேல பண்ண ஒரு வாட்டி. ஓகே. ஸோ அப்பத்துலேருந்து இட் வாஸ் ஹிஸ் ஐடியா. ஸோ as I started working with him, I just improvised the picture, how we can make the picture look good. Okay. ஸோ அதுலேயும் லைக் நீங்கள் எடுத்த SA ஃபோட்டோஸ் எல்லாமே லைக் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். லைக் இந்த வே அவரோட ஷர்ட் டோனும் இட்ஸ் லைக் டிஃப்ரெண்ட் த்ரூ ஆல் டிஃப்ரெண்ட் ஷோஸ். ஒரு ஸ்டோரி இருக்கு. eventually I was clicking first tour வந்து I had a camera hand flash, camera மேலே மவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் டூர் also இல்லை செகண்ட் டூர், by the time second tour started I had my own equipments. I'll carry 2 strobe lights with me. Okay. மேலே வந்து கேமரா மேலே வெறும் ட்ரிகர் மட்டும்தான் இருக்கும். So the strobe lights will be only purely for the, like little bit it will be for SA but mostly for the audience. Correct. You know, when you cover a big auditorium, you can't like, and moreover the auditorium height is like very long. Okay. High ceiling irukanaala you can't use the hand flash to reach and come back and bounce. நேரமா அடிக்க முடியாது audience மேல. So I used 2 strobe lights. Even if you would have noticed in Motta Maadi music, wide shotsல வந்து ரெண்டு பளிச்சுன்னு ஒன்று ரெண்டு சைட்ஸ்ல இருக்கும். So those are the lights. Okay. அந்த லைட்ஸ் வந்து ஆடிட்டோரியமுக்கு மெயினாக, அண்ட் தேர் வில் பி ஸ்பில்ஸ் ஆஃப் தோஸ் லைட்ஸ் அண்ட் மோர் ஓவர் ஸ்டேஜ் லைட். ஸ்டேஜ் லைட் கை யூ மைட் ஹவ் நோன் திஸ் பேஜ், சென்னை ஆர்ட் தியேட்டர்னு சொல்லிட்டு. ஸோ சார்ல்ஸ் ரன்ஸ் தட் பிளேஸ். சார்ல்ஸ் இஸ் த கை ஹூ டஸ் Charles and me, we started working along from the Chapati recording song. So that show he was doing it. That's my first tour. Appathilandi we were working together and we have a nice wavelength about lights and stuff. I'll tell this is the light I want this situation. Adiketna he will help me out. That is evident also, like Aravind our show full of lights. And one more thing is suddenly only like out of nowhere SA started asking me what should I wear. Okay. What color should I wear? These are the things I have decided. Idhula edu potta nalla irukum photo appadina. So I will always do a homework. I won't go and do a recce directly. I'll ask for the pictures of the day. So if the picture, for example, recently the next Pondicherry show we are doing it in an auditorium where we have a blue
backdrop screens. Okay. Curtains. Yeah, curtains மாதிரி. ஸோ யூஸ்வலாக அதுக்கேற்ற மாதிரி லைக் ப்ளூனா அதுக்கேற்ற மாதிரி ஆப்போசிட் கலர்ஸ். ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஐ வில் டெல் them the clothes. இப்போ சென்னை ஷோ லாஸ்ட் ஷோ வந்து வாட் வாஸ் ஈ வேரிங், அதுக்கு முன்னாடி ஒரு ஷோக்கு வந்து ஐ ஸ்பெசிஃபிக்லி ஆஸ் லைக் ஒரு வாட்டி நீங்கள் கோயம்புத்தூரில் போட்டு ஒயிட் ஷர்ட் போட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு and then he was like அந்த ஒயிட் ஷர்ட் எங்கே இருக்குன்னு பட் he found it and he got it. ஸோ அந்த மாதிரி லைக் யா இஃப் ஐ ப்ரிஃபர் இப்போ நம்ம நார்மலாக ஒரு மாடல் ஷூட் பண்ணும்போது கூட வந்து வில் பிளான் பேக்ரவுண்ட் என்ன, காஸ்டியூம் கலர் என்ன எல்லாமே பார்க்கும்போது ஐ டோல்ட் him ஒயிட் ஷர்ட் லுக் குட். ஸோ அந்த மாதிரி he also has a stylist. So stylist will tell these are the things அப்படின்னு இந்த ரெண்டு இது. So he'll ask me after that கேட்பார் எது நல்லா இருக்கும்னு கேட்பார் ஃபோட்டோ. Not that I am the one who is choosing it. He chooses it. Opinion என்கிட்ட கேட்பார். ஸோ நீங்கள் இப்போ அவர் ட்ரெஸ் கலர் அதை பற்றி லைட் பற்றி சொன்னீங்க. ஸோ அது தவிர வேறு என்ன ஸ்டடி பண்ணுறீங்க? லைக் யூ ஒரு ஸ்டாண்டப் காமெடின்னா அவருக்கு இம்பார்ட்டன்ட் ஒரு செட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த செட்டு நீங்கள் எதர் முதலே பார்த்துட்டு அந்த ரெண்டாவது தடவை போய் ஷூட் பண்ணுவீங்களா இல்லை ஃபர்ஸ்ட் டைமே அந்த மாதிரி ஏதாவது இது பண்ணி? இட்ஸ் ஆக்சுவலி குட் டு see the set first. முதலே பார்த்துட்டு இது பண்ணுவோம். ஆனால் என்னோட விஷயத்தில் என்ன நடந்ததுன்னா நான் ஃபஸ்ட்டு ஷோ கிளிக் பண்ணும்போது it was like random. I did it for tickets and stuff. So அப்போ ஆல்ரெடி ஐ நோ த செட். ஸோ நான் ரெண்டாவது வாட்டி பண்ணும்போது ஐ குட் ஏபிள் டு மேக் இட் ஸோ தட் தே கால் மீ ஃபார் த டூர். ஓகே. ஸோ அப்படி தான் இட் ஹேப்பன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து when I started working for அலெக்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஸ் அ நார்மல் ஆடியன்ஸ் ஐ ஹவ் சீன் த ஷோ. ஓகே. அப்போ தெரியும் நம்ம எதில் நார்மல் ஆடியன்ஸ் ஐ ஹவ் சீன் த ஷோ அண்ட் அப்படி தான் ஒரு சில ஷோஸ் வந்து ஐ வில் டூ இட். Praveen Kumar தான் வந்து I have seen the show now as a normal audience. Okay. So being in the same fraternity, I would have seen all the specials which is going on. Okay. So okay, நீங்கள் ஸ்டாண்டப் காமெடி நினைக்கிறீங்க லைக் ஆடியன்ஸ்க்கு how do you like wait for the reaction as நீங்கள் சொன்ன மாதிரி? So when it comes to SA show or யாரோட ஷோ நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தாலும் I know the set. Okay, இங்கே இந்த ஜோக் வரும், இங்கே இந்த பஞ்ச் லைன் வரும். So this is where the applause is going to come. Or sometimes this is where he is going to pick these people, this kind of people. So I know where to be. யாரை பிக் பண்ணாங்களோ உடனே I can point the camera right at them. Okay. And I'm very conscious about like sometimes camera point பண்ணோனே they will be like very conscious. So அதனாலே I will be using tele lenses. So like கொஞ்சம் தூரமா இருந்துட்டு ஃபோக்கஸ் வச்சிருவேன். Okay. You are super. You brought that topic actually. What is your pick of lenses? Like I mean those who want to be in this event photography. Because அவ்வளோ கியூக் ரேண்டம் யூ செட் டெலிஃபோட்டோ லென்ஸ் அந்த மாதிரி. பட் வாட் இஸ் ஐ மீன் டக்குன்னு உங்கள் பாக்கெட்டில் என்ன இருக்கும் லைக் இப்படி மாற்றி மாற்றி போடுறது வாட் இஸ் யுவர்? நோ இப்போ வந்து எனக்கு இதுதான் செட்டுன்னு தெரியும். ஸோ இந்த செட்டில் வந்து these are the actions what SA is going to do, these are the actions where the audience are going to be. So audience எது பண்ணுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி I will have some time. ஒரு the set is not going to be like ஃபுல்லாக லாஃப்டராகவே இருக்காது. நடுவில் ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கும், அந்த ஸ்டோரியோட எண்டிங் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில ஜோக்ஸ் வந்து அந்த லாஸ்ட் ஃபினிஷிங் டைம்லலாம் ஐ பி லைக் கோயிங் ஃபார் ஒயிட், ஃபுல் ஒயிட். ஓகே. பிகாஸ் நான் லாஸ்ட்டில் அந்த ஃபினிஷிங் ஸ்டோரியில் கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டெலி வச்சிருப்பேன், செகண்ட் ஹாஃப் வந்து ஒயிட் வச்சிருப்பேன் அந்த மாதிரி. ஸோ ஏன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து தேர் ஆர் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் கெட்டிங் இட் ஸ்டாண்டிங் ஓவேஷன்ஸ். சென்னை பெங்களூர்லாம் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஐ நீட் அ ஒயிட். அண்ட் திஸ் நெக்ஸ்ட் சென்னை ஷோ ஐ எம் பிளானிங் டு கெட் அ ஃபிஷ் ஐ லென்ஸ் ஆல்சோ விச் இஸ் லைக் அல்ட்ரா வைட் ரவுண்டு மாதிரி இருக்கும் விச் வி யூஸ் இட் ஃபார் மொட்டை மாடி திங். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ செட்டு தெரிஞ்சா you can actually so all the lens choices all pre-planned மாதிரி சொல்றீங்க? இல்ல lens choice is not planned. I started experimenting as the show went on. Okay. First பண்ண ஷோலாம் வந்து I just clicked with wide and 50 mm. Okay. அதுக்கப்புறமா I started using 70-100. Okay. And I don't have a 70-100. I used to borrow it from a friend. Okay. I have a 100-400 which is a wildlife lens. And the toughest part is that 100-400 I have a manual focusing lens because the motor is not working anymore. And the motor fix பண்றதுக்கு 35,000 கேக்குறாங்க. Dude, I can't afford it. I prefer manual. And manual வந்து basically like any camera, manual focusing gives you the best sharpness. Okay. So I was like, okay, let's do it. The SEOட most close-up, tight close-ups எல்லாமே வந்து 100-400 with manual focus. Wow, it's good to know. Yeah. நீங்கள் அது ஃபோட்டோ முடிஞ்ச லைக் ஆல் தி எடிட்டிங் ப்ராசஸ் அந்த ப்ராசஸிங்கில் போய்ட்டுருங்களா? இப்போ நீங்கள் எஸ்ஏ ஃபோட்டோ எடுத்து அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்தா லைக் யூ சூஸ் அ ஃபோட்டோ, ஸோ இதுதான் இது பண்ணுமா ஆர் இஸ் இட் இஸ் சாய்ஸ் அந்த மாதிரி? He gives to me.
உங்கள் தான் நீங்கள் தான் எடுப்பீங்க. Yeah. So, but then you give to him and he uploads it. I mean, who's handling his? He handles. Okay. So you give to him. Yeah. So basically, if I'm clicking, I'll click n number of photos. I don't restrict myself to this many pictures. நான் எடுப்பேன். இப்போ முன்னாடி தான் அந்த காலத்துல வந்து 36 roll they'll actually put ஆமா இப்போ கூட ஒரு சில வெட்டிங் photographers they'll cost according to 36 roll ஒரு ரோல் இவ்வளோ அப்படின்னுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா so you won't know how much is this wedding cost. உங்களுக்கு எவ்வளோ கடைசி பிரைஸ் எவ்வளோன்னு தெரியாது. ஒரு ரோல் இவ்வளோன்னு சொல்லிடுவாங்க. மொத்தமாக எவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்கோ அந்த ரோலுக்கு அவங்க காசு போடுவாங்க. ஸோ doesn't happen that way in digital era. You can click as much as you want. ஸோ அதனால நான் வந்து என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே மாட்டேன். எவ்வளோ வேணா எடு. நம்மளுக்கு தான் ரோல் காலி ஆயிடுச்சு, நான் ரோல் நான் சொல்ல போகிறோம். ஸோ 32 GB கார்டு ஐ டோன்ட் மைண்ட், லைக் ஃபுல்லானாலும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட் சென்னை மொட்டை மாடி ஷோ மியூசிக் அகாடமி எண்ட் ஆஃப் த டே ஹேட் 900 ஃபோட்டோஸ். ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்திருக்கும்ல ஸ்டாண்டப் கூட, லைக் அது வந்து ஃபுல் மியூசிக்கில் எல்லாம் இட்ஸ் பி மோர் அலைவாக இருக்கும். த்ரூ அவுட் த ஷோ ஃபுல் அந்த எனர்ஜி இருக்கும்ல. ஸோ ஆடியன்ஸ் would need to be more calm because they are also a participant. So when it comes to this thing, I'll click as much as I want. I'll edit whichever the ones I feel like good, 100% good. அது மாதிரி எடிட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஐ கிவ் 100 இப்போ நான் 100 செலக்ட் பண்ணுறேன் ஒரு 70 செலக்ட் பண்ணுறேன்னா கூட அந்த 70 will go into a folder. அந்த ஃபோல்டர்லேருந்து ஐ வில் செலக்ட் the 10 or 15 and I'll mostly select 50. ஈக்குவலாக வெயிட்டேஜ் வந்து எஸ்ஏ சோலோஸும் ஒரு ஒயிட் ஷார்ட்ஸ் இருக்கும், க்ளோஸ்அப்ஸ் இருக்கும் அண்ட் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் இப்போ 5 எஸ்ஏனா ஒரு 8 எஸ்ஏனா 7 ஆடியன்ஸ் ஃபோட்டோஸ். ஸோ அதில் வாட் எவர் ஹீ ஃபீல்ஸ் லைக் ஒரு 15லேருந்து அந்த 10 இன்ஸ்டால் எது போதோ அது ஹீ வில் செலக்ட். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது லைக் வேறு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் கவர் பண்ணணும்னு ஒரு இது இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் லைக் IPL சிஎஸ்கே அந்த மாதிரி இன்னும் இல்லை? I've been trying that. I've been trying so bad. The max to max I clicked is Junior Super Kings. Junior Super Kings? Junior Super Kings. This is Junior Super Kings. You don't know. Junior Super Kings. CSK has CSK runs a tournament. Oh, for the Junior Super Kings is a tournament. Under 19 Maria? No. Junior Super Kings is a tournament that has 2 phases, just like football. Okay. First phase and second phase, Mari. So first phase is every district they'll have a knockout stage. Okay. They'll have 2 schools playing the finals. ஓகே. ஸோ அந்த ஃபைனல்ஸ் விளாட்ற 2 ஸ்கூல் வந்து 13 டிஸ்ட்ரிக்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் அந்த மாதிரி ஆடி ஓகே அந்த ஃபைனல் விளாட்ற அந்த 2 டீமும் they'll go to a second phase which will happen exactly like IPL, league stage and knockout stage. ஓகே நைஸ். ஸோ லாஸ்ட் இயர் இப்போ இந்த வருஷம் ஒரு 1 or 2 months முன்னாடி தான் நடந்தது லேடி ஆண்டால் வெர்சஸ் வித்யா மந்தர் ஃபைனல்ஸ். ஓகே. You can check that highlights on my Instagram. I think பார்த்தேன். I saw on CSK helmet மாதிரி. CSK helmet is Madras Day. ஓகே. ஓகே. Madras Day 379th. இந்த வருஷம் 380th ஆச்சு. We didn't have the time to shoot for that. Okay. அது வந்து என் friend, he works for the PR company which handles CSK. So he asked me, can you do it? Okay. Like obviously. And it's just like dream team. நம்மளோட dream team. CSK is like dream team. I was like, I do it like street photography then. I'm very not great at street photography, but yeah, I can do it again. So appo we planned it and I did that shoot for just like for the passion. Like இப்போ நீங்க எடுத்த like all throughout your journey like in the event photography-ல எது உங்களுக்கு ரொம்ப டஃப்பா இருந்துச்சு to cover அந்த மாதிரி ஏதாவது the tough part was tough னு சொல்ல முடியாது. I was just like little slow ஏனா I always used to cover one person on the stage. When I started working for Motta Maadi, it took some time to settle down with multiple people on the stage. எல்லாருமே கவர் பண்ணணும், எல்லாரையும் சேர்த்து கவர் பண்ணணும். அந்த மாதிரி டைம்ல தான் வந்து moreover Motta Maadiல artists like the crew people will be in the aisle also. Correct. Singers will be in the aisle also. அவங்களையும் கவர் பண்ணணும். அந்த மாதிரி டைம்ல தான் வந்து நான் ஒரு 2-3 ஷோலலாம் வந்து ஒரு சில பேர்லாம் விட்டேன். அவங்களாம் வந்து என் ஃபோட்டோ இல்லவே இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. Motta Maadi crew is also very big. Very big crew. They are like a nice family. Exactly. I mean, we have so much fun whenever we chill. Like எல்லாரையும் வச்சு கலாய்க்கிறது. After every Motta Maadi event, I make sure எங்க குரூப்ல வந்து அவங்க ஆக்ஷன்ஸோட ஃபோட்டோஸை வச்சுட்டு உடனே ஒரு மீம் அப்படியே லேப்டாப்ல ஒர்க் பண்ணும்போது ஃபோட்டோ எடுத்துட்டு மீமை போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம்.
ஸோ அலெக்ஸ் ஷோவில் there was this ஒரு ஃபோட்டோவில் I saw in your Instagram handle அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு இருப்பாங்க ஜம்பிங் in there. ஸோ லைக் அவரோட ஷோ வாஸ் லைக் அவர் மோர் ஆக்ஷனாக இருக்கும். அங்கே நடப்பார் இங்கே நடப்பார் அங்கே நடப்பார் இங்கே நடப்பார். And his show is longest show. Like Motta Maadi is like singing thing. But when it comes to Alex, he does mimicry, imitate பண்ணுவார் மற்ற ஆர்டிஸ்ட், and he does all the equipments வாசிப்பார். எல்லா equipments வாசிச்சு அங்கே நடக்குது இங்கே நடக்குது அது இதுன்ட்டு it goes for a longer time. So Alexோட வந்து I have seen the show முன்னாடி ஒரு சென்னை ஷோ பார்த்தேன். லைக் அதுவும் I got tickets. It was sold out show. And being the same fraternity, I can like ask people, is there any tickets or something like that கேட்டு I can just I got it. So அந்த ஷோ பார்த்துட்டேன். அதுக்கப்புறமா தான் என்னாச்சுன்னா I had this checklist. Okay, it was like ஒரு எல்லாருக்கும் இருக்க ஒரு ஆசை தான். ஸோ when I was working with SA அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக I started working with Jagan. Okay, அப்படியே வந்தது. அப்படியே வரும்போது everyone, the people who were doing solo shows, OTP, Manoj I tried, PK, PKயோடனா அந்த ஃபேமிலி மேனோட போஸ்டர் ஷூட்ஸ்லாம் பண்ணியிருந்தோம். ஓகே. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணதுக்கப்புறமா அலெக்ஸ் வாஸ் த ஒன்லி கை ஹூ வாஸ் லெஃப்ட். ஐ வாஸ் லைக் ஓகே. அண்ட் ஐ நெவர் tried asking them because they already had a photographer who was also like in the same fraternity. We are like very close friends. Yeah. So they already had a photographer, and அப்பதான் வந்து ஒரு வாட்டி அலெக்ஸ் நான் வந்து OTP ஷோல பார்த்தேன். So he didn't know me but he know my name alone. பேர் மட்டும் தெரியும், யாரெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறமா போயிட்டு நான் பேசும்போது தான் வந்து ஓ நீங்கள் தான் அந்த ஜோஷ்வாவா அப்படின்னு சொல்லி பேசிட்டு அதுக்கப்புறம் he was like I have your number Josh, I'll call you அப்படின்னாரு. ஓகே. அண்ட் ஜூனில் வந்து இந்த ஜூன் ஸோ த லாஸ்ட் டூர் தேர் லைக் ஆஸ்கிங் ஒரு ஃபியூ சிட்டிஸ் மட்டும் நீ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. அண்ட் தென் ஜூனில் தான் கரெக்டாக எஸ்ஏயோட ஷோவும் டூரிங் இருந்தது. தென் ஐ வாஸ் லைக் ஓகே என்ன பண்ணுறது. தென் ஐ டோல்ட் அலெக்ஸஸ் மேனேஜர் எஸ்ஏயோட ஷோஸும் இருக்குது, லெட் மீ கெட் தட் டேட் ஃபர்ஸ்ட். ஏன்னா அக்கார்டிங் டு மீ இஸ் த பேரண்ட் கம்பெனி மாதிரி. ஸோ அந்த டேட்ஸ் வந்ததுக்கப்புறமா ஐ வில் ஃபிகர் இட் அவுட் அப்படின்னு. தென் அதுக்கப்புறமா ஐ டோல் தெம். தென் ஸ்டில் ஐ டிட் த ஷோ. அப்போ தான் ஸோ அதில் வந்து இட்ஸ் பீன் லாங். நான் அந்த ஷோ பார்த்ததுக்கப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ண போகிற ஷோ வந்து இட்ஸ் பீன் லாங். ஸோ ஆனால் அன்றைக்கி 2 ஷோ இருந்தது. ஸோ நான் என்ன பண்ண ஒரு ஷோ உட்காந்து பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஷோ உட்காந்து பார்த்துட்டு ஸோ யூஸ்வலாகவே வந்து 2 ஷோ இருக்குன்னா எப்பயுமே அந்த 2வது ஷோ இருக்குல்ல ஈவினிங் ஷோ, அந்த ஷோ தான் ஆக்சுவல் க்ரௌடு இருக்கும். எல்லாம் மொட்டை மாடிக்கும் தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ். இந்த செகண்ட் ஷோ வந்து செகண்ட் ஷோ தான் ஃபஸ்ட்டு வந்து சோல்ட் அவுட் ஆகும். ஸோ தோஸ் ஆர் த ஹார்ட் கோர் ஃபேன்ஸ், ப்ரைம் ஷோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஷோ உட்காந்து பார்த்தேன். செகண்ட் ஷோ தான் வந்து கிளிக் பண்ணேன். ஸோ அந்த கிளிக் பண்ணும்போது I know where it happens and all. And on the he also made fun of me on the stage. And on the corner bit எல்லாம் வரும்போது வந்து நம்ம கேமராமேன் ரெடியா I will be ready கரெக்டாக அவர் வந்து அந்த கேமரா பார்த்து பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா பார்த்து அந்த எமோஷன் எடுக்கிறதுக்காக I was like right. அவர் என்ன வச்சுன்னா இந்த மாதிரி தான் தம்பி இருக்க மாதிரி தான் வந்து கரெக்டாக அந்த கேமரா அங்கெல்லாம் வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு people will start. அது ஒரு பாயிண்ட் இல்லை. ஸோ அந்த மாதிரி டைமில் பல்லி லக்கா பிட்டுக்கு தான் அந்த ஜம்பிங் ஷாட் வரும். ஓகே. ஸோ அகெயின் அங்கேயும் மறுபடியும் ஹீ புல்ஸ் மீ 2 வாட்டி. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தட். ஐ வாஸ் தேர் ஃபார் மை ஃபோட்டோ. லைக் எனக்கு இந்த ஆங்கிள் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அங்கே போயிடுவேன். ஓகே. அண்ட் சம்டைம்ஸ் ஈவன் ஸ்டேஜ் பின்னாடி கூட ஆனால் முன்னாடியே கேட்டுருவோம் ஒரு சில ஆர்டிஸ்ட் கிட்டலாம், do you mind if I go behind you while you are performing? ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும் ஸ்டேஜில் யாரும் இருக்கும். அது ஆர்டிஸ்ட் கிட்ட கேட்குறது எப்பவுமே பெட்டர். ஓகே. ஷோக்கு முன்னாடியே கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஓகே இந்த ஷாட் இங்கே பண்ணலாமா. lot of things going through. Correct. Okay, if someone wants to be an event photographer, not just photographer, event photographer தனியாக எடுத்து சொல்லணும் இப்போ, because it is a separate நீ find it அது ஒரு தனி ஒரு ஜானர் மாதிரி நினைக்கிறாங்க. And many people see those idols through your photos, but they never think from that side. Oh, even photography and மாதிரி ஒரு சைடு இருக்கா, because it's so seamless also. So what if someone wants to be an event photographer? What will be? I would tell event photography la nariya irukku. Wedding also comes under event. Yeah. So I might call this as a live performing arts photography. Correct. So live performance arts வந்து you have to be very clear எங்கே எது நடக்குன்னு தெரியும். Music music show ஆ இருக்கட்டும் or stand up comedy ஆ இருக்கட்டும், you should even if you are late or something, even you don't know the set, you can still do it. Okay. You know, recently I have a guy
who I saw his work. Okay. So we had like different story. I was traveling to Cochin. This guy was traveling to Cochin for SA show. I was traveling to work there. And he saw me there. I didn't know who he was. நான் ஷோவில் வந்து ஐலில் உட்காந்து எடுக்கும்போது he was right there, and next day he is telling me, bro, we were in the same flight அப்படின்னா. Okay. So then he was also, bro, எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ப்ரோ அந்த மாதிரி, and I saw his work on. ஒரு வாட்டி என்னால் வந்து like me being like after I started working in the same field, ஏவம்லேருந்து கூப்பிடுவாங்க. ஸோ என்னால் போக முடியலன்னா யாராவது அனுப்புவாங்க. ஸோ இவன் கிட்ட கேட்டேன், கேன் யூ ஏபிள் டு டூ இட் அப்படின்னு. அவனுக்கு செட் எதுவும் தெரியாது, எதுவுமே தெரியாது. All I told was, you know my pattern. Now my pattern is very simple and clear. But I will do changes which I don't show it outside. Normal pattern என்னன்னா ஆர்டிஸ்டோட ஃபோட்டோஸ், லெஃப்ட் ரைட் சென்டர், முக்கியமான எமோஷன்ஸ், and audience photos. You should know like in the இடத்துல the laughter won't like just stay there for a second la. All I say is ஸ்டேஜுக்கு ஒரு செட்டிங் இருக்கும், ஆடியன்ஸுக்கு ஒரு செட்டிங் இருக்கும், எக்ஸ்போஷர் வைஸ். ஸோ அந்த செட்டிங்கை வந்து just like it's just number, just number. அந்த அப்ளாஸ் வரதுக்குள்ள அந்த செட்டிங் ஸ்விட்ச் பண்ணி இங்கே ஒரு கிளிக். ஸோ I told him that, he did it and he is still doing it. ஸோ இப்போ வந்து எனக்கு இப்போ 2 ஷோஸ் இருக்குன்னா, இப்போ ஏவம்லேயே சம்டைம்ஸ் வந்து மெயின் ஷோஸ் இருக்கும். ஓடிபிக்கு வந்து நான் போகிறேன்னா ஷோகோக்கு வந்து அது சென்டர். அவர் பேர், அவர் நேம்? ஹிஸ் நேம் இஸ் கோகுல் கீதன். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் ஸ்டாண்டப் லைக் உங்கள் மைண்டில் வேறு ஏதாவது ஒரு தேட்டர் மாதிரி பண்ண உங்களுக்கு ஐடியா இருக்கா? இப்போ தேட்டர் இஸ் மோர் லைக் ஃபுல் ஆஃப் எமோஷன்ஸில். ஓ, பண்ணியிருக்கீங்களா? கேட் சென்னை ஆர்ட் தியேட்டர் வந்து they do this thing called cat fringe festival. Yeah, okay. So me and Badri, we were like, I so badly wanted to come to அவர் அதில் already பண்ணார்ல fringe Motta Maadi event-க்கு I so badly wanted to come and attend the show. என்னால் முடியாது, ஏன்னா சாட்டர்டே சண்டே அவங்க பண்ணுவாங்க, சாட்டர்டே சண்டே எனக்கு ஷோ இருக்கும். நீங்கள் பார்த்துக்க ஒரே ஃப்ரெட்டர்னிட்டியில் இருக்கனா வாய்ப்பே இல்லை. ஸோ வாட் ஐ டிட் வாஸ், சடனாக வந்து அந்த ஷோ எஸ்ஏயோட டூர் போயிட்டு இருக்கும்போது தான் சார்ல்ஸும் வந்து ஃப்ரிஞ்ச் ஈவெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ சார்ல்ஸ் நானும் எஸ்ஏ ஷோவில் இருப்போம், ஆனாலும் இங்கே இருக்கும். ஸோ நடுவில் சார்ல்ஸ் கேட்டுனா, நீ வந்து எனக்கு ஒரு 3 ஷோ மட்டும் எப்போ ஃப்ரீயாக இருக்க பண்ணி கொடுவேன். அந்த டைமில் வந்து I was like, okay, ஃப்ரிஞ்ச் ஈவெண்ட்டில் மொட்டை மாடி வந்து தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் மொட்டை மாடி ஷோ ஆஸ் அன் ஆடியன்ஸ், ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர். ஸோ சார்ல்ஸ் சொன்னால் அந்த ஈவெண்ட்டில் வந்து ஏவமோட ஈவெண்ட்டும் இருக்குது. ஐ எம் கிவிங் ஸ்பேஸ் ஃபார் த ஒரு அந்த மெயின் ஷோக்கு முன்னாடி ஒரு 1 hour ஐம் கிவிங் ஃபார் பட்டிங் ஆர்டிஸ்ட். பட்டிங் ஆர்டிஸ்ட், அப்கமிங் தியேட்டர் பர்ஃபார்மர்ஸ், எலக்ட்ரானிக் மியூசிக் பண்ணுறவங்க, லைவ். ஸோ அது வந்து பண்ணும்போது தேர் இஸ் அ டீம் கால் தியேட்டர்காரன், சபரின்னு சொல்லிட்டு. ஸோ தியேட்டர்காரனோட ஒரு ஷோ இருந்தது. ஸ்டோரி டெல்லிங் டீம், 3 பேர். ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோரி சொல்லுவார், அண்ட் தேர் ஆர் 2 ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் டு ஜஸ்ட் டு ஃபில் இன் த கேப்ஸ் பிட்வீன் ஈச் ஸ்டோரி. அவன் வந்து ஃபஸ்ட்டு ஹோஸ்ட் பண்ணிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போயிடுவான். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி முடியும், ஒரு ஸ்டாண்டப் காமெடி. செகண்ட் ஸ்டோரி முடியும், இன்னொரு ஸ்டாண்டப். ஸோ தே வில் ஜஸ்ட் கம், செட், டிஃப்ரெண்ட் லைட்டிங் சேஞ்சஸ் இருக்கும். தே டெல் ஸ்டோரிஸ் வித் எக்ஸ்பிரஷன்ஸ், மூமெண்ட் இருக்கும். அந்த மாதிரி they will narrate the story in a way that you can actually imagine it. ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு என்னன்னே தெரியாது. இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஷூட்டிங் தியேட்டர் பர்ஃபார்மன்ஸ். They did really good, and I wanted to do like more like drama kind of thing. But ஆனால் அதுக்கெலாம் வந்து you should know this skit first. நம்ம அப்படியே போனோம்னா யார் எங்கே இருப்பாங்க அதுன்னு தெரியாது. ஒரு ட்ராமா மாதிரி போகும்போது you should move without disturbing all. Correct. So yeah, so lot of planning. இது வந்து இது வந்து he is fine with me moving around, and at the same time I will move in a way that it's not okay. Okay. So before we wind up, we got something for you. It's just a small thing. Small gift like we give to our guests. Thank you. Open பண்ணி பாருங்க. I hope this உங்க வால்ல ஒரு சம்ம டெக்கரேஷனா இருக்கட்டும். நான் we got some poster like photo gift. We don't know actually what to get you, so this is nice. I like it. This looks like Harry Potter's car. Nice. Yeah. Trees and stuff. Hey guys. Okay. On that note, thank you for watching Nee Romba Pesura. Thank you so much. Thank you. Thank you for choosing me. Thank you.
நிறைய பேஷன்ஸோட So as usual, like, comment and subscribe to our channel. Yeah. Thank you. Thank you so much.